Hello students, நான் உங்க மைத்ரி பேசுறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டே பிளான் ஆல்ரெடி நம்ம போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு வந்து நீங்க ஆல்மோஸ்ட் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் படிக்காம இருந்தீங்க அப்படினா இந்த டே 10 ஓட பிளானை நீங்க ஓரளவுக்காவது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படினா கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்க வீட்ல யாராவது 10th and 11th ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க அப்படினா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை போட போகிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெலாம் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்சி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் வந்து டே 10க்கான பிளானில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து டோட்டலாக உங்களுக்கு 12 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. இது எல்லாமே புக் இன் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் தான். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்டில் லீவ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எங்களுக்கும் போடுங்கன்னு. பிகாஸ் இப்போ வந்துட்டு ஸ்பிட் மாற்ற முடியாது. ஸோ இப்போ இருக்கிறது வரைக்கும் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடும் போது அவங்களுக்கும் சேர்த்து நான் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் புக் இன் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் படிக்க போகிற கைடு எந்த கைடு இருந்தாலும் ஓரளவுக்கு 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், எது பார்த்தாலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டென்ட் இருக்கா மாதிரி நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து 3 மார்க் கொஷின்ஸை 2 மார்க் அளவுக்கு எழுதுறீங்க. 2 மார்க்குக்கு 1 மார்க் கொடுக்குற அளவுக்கு தான் உங்களோட கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதாதீங்க, பேராகிராஃபாக எழுதுங்க. மறக்காமல் நீங்கள் ஈக்குவேஷன்ஸை 1க்கு 2 தடவை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன் 5 and 8. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 4 லெசன் வரைக்கும் கொடுத்துருப்பேன். அதை ஒரு தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறது 5th லெசன்லேருந்து 8th லெசன் வரைக்கும் கொடுத்துருக்கு. இதில் டே 10க்கான பிளானில் வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இன்க்ளூடிங் சம்ஸோடு உங்களுக்கு இருக்குது. இந்த சம்ஸ்க்கு உங்களுக்கு பேஜ் நம்பர் இருக்குது, ப்ளஸ் பேஜ் நம்பரோட எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸ் சம்ஸான்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் நம்பர் கிடையாது, அந்த சம் நம்பரோட. ஏன்னா பேஜ் நம்பர் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும். நீங்கள் அதை மாற்றி படிச்சிட போகிறீங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நீங்கள் இதற்கு ஒரு தடவை கூட எக்ஸாம் எழுதலை. 3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்டன்ஸுக்கு டைம் பத்தாது எக்ஸாமில். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது இந்த கொஸ்டின்ஸையே நீங்கள் வீட்டில் டைம் செட் பண்ணி நீங்கள் ஒரு தடவையாவது எழுதி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythra. Thank you. All the best.